செட்டிநாடு குக் புக்கில் இப்போ சாம்பார் மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அன்றாட சமையலில் பயன்படுத்துறதுனால இது பக்குவமாக செஞ்சு வச்சிட்டோன்னா சுவை, மனம், நிறம் எல்லாமே இது கொடுக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களோட ரெசிபீஸு. இது பேசிக்காக எல்லாம் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் தான் வேரியேஷன் வருது. இப்போ நான் உங்களுக்கு சின்ன அளவில் ஒரு 100 கிராம் அளவில் நான் சொல்கிறேன். இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் மிளகாய், 100 கிராம் மல்லி, 15 கிராம் துவரம்பருப்பு, 15 கிராம் கடலைப்பருப்பு, சோம்பு 15 கிராம், சீரகம் 15 கிராம் எடுத்திருக்கேன், வெந்தயம் ஒரு 10 கிராம், மிளகு ஒரு 10 கிராம், பெருங்காயம். இந்த சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டில் நான் வீட்டில் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டையும் மெத்தடையும் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரெசிபீஸ் அட்டகாசமாக வரும். இது நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பெரிய அளவில் செஞ்சுக்கலாம். பேனில் சூடு பண்ணிவிட்டு இப்போ அந்த 100 கிராம் மல்லி அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுறலாம். இது அதிகம் வறுக்கணுங்கிறது இல்லை, கலர் மாற அளவுக்கு. இந்த பச்சை வாசம் போயிட்டு இந்த மல்லியோட வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சோம்பு கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனா அளவு குறைச்சிக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ சீரகமும் லைட்டாக, எல்லாமே லைட்டாக வறுத்தா போதும், அதிகம் வறுக்க வேணாம். சாம்பார் பொடியோட கலர் மாறிடும். மிளகு ஒரு 10 கிராம், அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகு சேர்த்தோன்னா பூச்சி வராது ஈஸியாக. வெயிலில் வச்சு செய்கிறாங்க, அது கொஞ்சம் பூச்சி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வெந்தயம் வந்து நிதானமாக வறுத்துட்டு நல்லா சடச்சடன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும். கலர் மாறணும், கண்டிப்பாக கலர் மாறணும். அப்போ தான் அந்த வெந்தயம் கசப்படிக்காது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ அதை மாற்றிட்டு துவரம்பருப்பு 10 கிராம், அதையும் லைட்டாக கோல்டன் எல்லோ வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டோன்னா பொடியோட கலர் மாறிடும். அதனால் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். வெயிலில் வச்சு செய்கிறத விட இது உங்களுக்கு நல்ல வாசமாகவே இருக்கும். 6 months to 1 year வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மிளகாய் அது கடைசியாக வறுக்கிறோம், அது கொஞ்சம் காட்டமாக இருக்குங்கிறதுனால இதை வறுக்க தேவையில்லை. அந்த பேனோட ஹீட்டுக்கு ஒரு 1 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி எடுத்தால் போதும். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். பாருங்கள், ஒரே மாதிரி வறுத்துருக்கு. மிளகாயும் இப்போ சேர்த்துடலாம், அது வறுக்க வேணாம், கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸ்க்காக தான். எடுத்துகிட்டு பெருங்காயத்தையும் வறுத்துடலாம். இந்த சிலரெல்லாம் வந்து கருவேப்பிலை, கடுகு, மஞ்சப்பொடி அதெல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்குறதில்ல. மஞ்சப்பொடி தனியாக சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் தாளிக்கும் போது சேர்த்துக்கிறோம். அதனால் அதெல்லாம் நம்ம சேர்க்குறதில்ல. செட்டிநாடு சைடு இப்படி தான் செய்வாங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன அளவுங்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறோம். மிக்சி கொஞ்சம் ஹீட் ஆகும். கொஞ்சம் நிதானமாக ஒரு 5 minutes கேப் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வரும். கலரும் ஸ்மெல்லும் அட்டகாசமாக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஸ்டோரிங் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸ்டோரிங் பண்ணுறதும் நம்ம பக்குவமாக பண்ணினா தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், இந்த ஸ்மெல்லும் குவாலிட்டியும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு பொடியை உள்ளே போட்டு அமுத்தி விட்டு மேலே போடணும். டைட் பேக்கிங்காக பண்ணணும். லூஸ் பேக்கிங்காக பண்ணோன்னா பூச்சி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. டைட் பேக்கிங்காக பண்ணிட்டோன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் நாள் வரைக்கும் செல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.